அனைவருக்கும் இனிய வணக்கம். கவனத்தை பற்றி ஒரு குட்டி கதை. ஒரு கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அதில் கேன்டீன் இருக்குது. அந்த கேன்டீனில் ஒருத்தர் காப்பி டீ எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்காரு. கரெக்டாக பிரேக் விடுற டைமில் நிறைய பேர் ஒரு சிலர் காப்பி, ஒரு சிலர் டீ, ஒரு சிலர் ஹார்லிக்ஸு, ஒரு சிலர் லெமன் டீ, கருப்பு காப்பி இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அவருக்கு அவசரத்தில் சட்டு சட்டுன்னு எல்லாருக்குமே கொடுக்கணும், சூடாகவும் கொடுக்கணும். ரொம்ப பதறி வேலை பார்த்தாரு. இதனால் வந்தவங்க 10 நிமிஷம் தான் பிரேக்கு. அந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணும்போது அவங்களும் கொஞ்சம் பேர் எரிச்சலாகி போயிட்டாங்க. ஒரு சிலர் போய்ட்டு மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி நீங்கள் அனுப்புறீங்க, நிறைய கூட்டம், அவர் எங்கே உடனே போட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு போன உடனே மேனேஜரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ வரவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா ஒரு ஆளை கூட போட்டுக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு அவங்களும் சத்தம் போட்டு போனாங்க. அப்போ அவர் யோசிக்கிறாரு, என்ன பண்ணால் இந்த தப்பை நம்ம சரி பண்ண முடியும். அப்போ அவருக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. கரெக்டாக 10:50க்கு தான் பிரேக்கு. அப்போ அந்த 10:50க்கு பிரேக்குன்னும் போது என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10:50க்கு முன்னாடியே பாதி டம்ளரில் அந்த காப்பி தூள் எல்லாமே போட்டு வச்சுட்டாரு. ஒரு சில டம்ளரில் ஹார்லிக்ஸ் போட்டு வச்சுட்டாரு. ஒரு சில டம்ளரில் லெமன் எல்லாமே பிழிஞ்சு வச்சுட்டாரு. பழங்கள் எல்லாமே நறுக்கி ஜாரில் போட்டு வச்சுட்டாரு. அவங்க கேட்கும்போது சூடாக டிகாசன் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சட்டு சட்டுன்னு ஊற்றி கொடுக்க ஆரம்பித்தார். இந்த வேலையில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுலபமாச்சு. எல்லாருக்குமே டக்குன்னு கேட்ட உடனே எல்லாருக்குமே கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிஞ்ச உடனே திரும்ப அந்த மேனேஜர் வந்தார். என்னப்பா கம்ப்ளைண்ட் வந்தது, அவ்வளோ சூடாக வந்தது, உடனே எல்லாமே சரியாக போச்சு, என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. இல்லை சார், நான் செய்யக்கூடிய வேலையை கவனித்தேன், எங்கே தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் நம்மளுடைய கவனிப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா தவறுகள் உடனே தீர்க்கப்படும். நன்றி.